ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேருமே ஒரு நன்றி கெட்ட ஜென்மங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா 1000 உதவிகள் பண்ணாலும் கடைசியில் இவங்க சொல்ல போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இவங்க எனக்கு எதுவுமே பண்ணலை, அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கெடுதல் மட்டும்தான் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே முத்து அண்ட் மீனா 2 பேருமே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இவங்களுக்கு போய் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் இவங்கள என்ன பண்ண மாட்டேங்காங்க, அவங்க மதிக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் அறிவே வராதுங்க. இவங்க 2 பேருக்கும் எத்தனை தான் சொல்கிறது அப்படின்னு தாங்க நமக்கே இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. யார் அப்படின்னா, நம்ம ரோகிணி அண்ட் விஜயா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. முத்து தான் காரில் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டும் வர்றாரு. ஸோ இந்த நன்றியாவது கொஞ்சமாவது இருக்கணும் இல்லைங்க. அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் உள்ளே வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மீனா ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிம்மா நீ எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விஜயா வந்தோடனே, மீனா இங்கே வா, சீக்கிரம் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாத, அவள் ஆல்ரெடி ஆரத்தியெல்லாம் கரைச்சி ரெடியாக தான் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனா கரெக்டாக ஆரத்தி தட்டோடு வர்றாங்க. அப்போ விஜயா அவங்கள ஆரத்தி மட்டும் எடுக்க விடலை. ஸோ அவங்களே எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ உள்ளே வந்த உடனே உடம்புக்கு எப்படி இருக்குது, உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம மனோஜை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து பணத்தோடைய லிஸ்ட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் அவர் பணம் கட்டினார் இல்லையா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, இவங்கக்கிட்ட பணத்தை கேட்கணும்ல, அதற்காக மட்டும்தான். ஸோ விஜயா ஆரத்தி எடுத்துகிட்டு கீழே போய் ஊற்றிட்டு வந்துடுறாங்க. அதற்கப்புறம் இதை பற்றி உட்காந்து உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ எதுக்காகடா இப்படி பண்ண, உனக்கெலாம் உண்மையிலே படிச்சிருந்தா கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோகிணி, எதுக்காக இந்த ஒரு நிலைமையில் கூட நீங்கள் அவரை இப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பார்லரம்மா, நான் அவனை கிண்டல் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்படி கையில் சிக்கினவனே இப்படி விட்டுட்டு வந்துட்டானே, 30 லட்சம் ரூபாய் அவன் உங்ககிட்டேருந்து ஆட்டையை போட்டு போனான். அவன் டக்குன்னு எனக்காவது ஒரு கால் பண்ணியிருந்துருக்கலாம், நானாவது அவனை இங்கே இருந்தாவது பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இவனாவே வீர தீர சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவனை அப்படியே விட்டுட்டானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, அவன் இங்கே தான் இருக்கான்னு நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, போலீஸ் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, ஒரு தடவை வழியில் சிக்கின எலி ரொம்பவே உஷாராக இருக்கும், அதனால் இதுக்கப்புறம் அவன் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்கேயுமே வெளியில் வரவே மாட்டான், அதனால் இனிமேல் அவன் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அவர் மாட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் இல்லை, போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸ்ருதி ஹோட்டலில் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நீத்து உங்களுக்கு ஓகே தானே, ஏதாவது இஷ்யூஸ்னால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்கக்கிட்ட அப்பப்போ பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ருதி அழகாக அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ஹோட்டலில் நல்லா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி, வயிற்றுக்கு எதுவும் பாதிப்பு வராத மாதிரி ரொம்ப லைட்டாக ஒரு ஃபுட்டு ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் நேராக போனீங்கன்னா ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே போனீங்கன்னா சீக்கிரமாக செமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் வேணால் அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறீங்க, இங்கே வந்தால் சாப்பிட்றதுக்கு, இங்கே வந்தால் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் என்னங்க, இங்கே எல்லா ஃபுட்டுமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஃபுட்லலாம் எந்த விதமான பிரச்சனையுமே வராது, நீங்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க, நீங்கள் உங்கள் மெனுவில் இருக்கிற எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேம்மா, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஸோ இதற்கப்புறம் சரி, அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்டையும் போய் ஆர்டர் கேட்டு வந்துடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வேகமாக வர்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய அம்மா, அதாவது சுதா தான் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்போ சுதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இதெல்லாம், என்னடி கோலம், எதுக்குடி இந்த வேலைக்கெல்லாம் வர்ற நீ டப்பிங் வேலைக்கு போகிறதே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இதில் நீ இந்த வேலைக்கு வேறு வந்துட்டியா, நீ இந்த வேலை பார்த்து தான் உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றாங்களா, அந்த அண்ணாமலை தான் உன்னை இந்த வேலைக்கு போக சொன்னானா, இல்லை அந்த விஜயா தான் போக சொன்னாளா அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய விடுறாங்க. ஸோ இப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, நீ பார்த்தியா அவங்க தான் என்னை வேலைக்கு போக சொன்னாங்கன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நானாக தான் வேலைக்கு வர்றேன், எனக்கு பிடிச்சிருக்குது நான் வர்றேன், அவ்வளோதான், மற்றபடி என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, நீ உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற, கண்டிப்பாக அவங்க தான் சொல்லியிருந்திருப்பாங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய விடுறாங்க. இருந்தாலும் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, அதை பெருசாக கன்சிடரே பண்ணலை. பட் ரவி அதை எல்லாத்தையுமே கேட்டுறாரு. ரவிக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தன்னுடைய அம்மா அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பையனுக்குமே கோவம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ரவிக்கும் என்ன ஆகுதுன்னா கோபம் வருது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது இந்த பிரச்சனைகளை முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனோடனே ஸ்ருதியை கூப்பிட்டு கத்துறாரு. என்ன ஸ்ருதி இதெல்லாம், உங்கள் அம்மா என்ன தேவையில்லாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, நாங்களும் அவனை வேலைக்கு போக சொன்னோம், நீயா தான் நான் வேலைக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் ரவி, நான் தான் அதெல்லாம் சொல்லிட்டேன்ல, அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நான் ஒன்று எதுவுமே சொல்கிறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அப்படியே பேச முடிக்கிறாங்க. இருந்தாலும் ரவிக்கு வந்து இது வந்து உறுத்தலாகவே இருக்குது. என்னடா இது, இவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப பேசிட்டாங்களே படபடன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போதைக்கு இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்பவும் அமைதியாகவே போகிறாங்க. சரி, ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம அண்ணாமலையோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து ஒரு லெட்டரை கொண்டு வந்து மனோஜ் கையில் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பில் அண்ட் அவர் நிறைய பேரோட மண்டையை குடத்தை ஆளுகளை தள்ளி விட்டு நிறைய வேலை பார்த்தாரு இல்லையா, அந்த வேலைக்கெலாம் அவங்க வந்து செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த பணத்தை தான் வந்து முத்து வந்து என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அதற்காக தான் அந்த பில்லை வந்து கொடுத்துருக்காரு. இங்கே பாரு மனோஜ், எனக்கு ஆஸ்பத்திரிக்கு இவ்வளோ ஆச்சு, அதே மாதிரி நீ மண்டையை உடச்சிட்டு வந்தவங்களுக்குலாம் நான் கொடுத்துருக்கேன், ஸோ நீ இந்த பணத்தை எனக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லோரும் ஏதோ முத்து தான் மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி விஜயாவும் ரோகிணியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி, இப்படி ஒரு நிலைமையில் அவன் இருக்கும்போது கூட நீ என்ன பண்ணுற, அவன்கிட்டேருந்து பணத்தை தான் என்ன பண்ணுற வாங்குற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாருடா, உன்னை யார் பணத்தை கட்ட சொன்னது, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்த அப்படின்னா நானே உனக்கு கொடுத்துருப்பேன்ல, உன்னை யார் பணம் கட்ட சொன்னது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், அப்படி ஒரு நிலைமையில் நீயும் உன் பொண்டாட்டி இருக்கீங்களே, உங்ககிட்ட வந்து எப்படிடா ஒரு மனிதாபிமானத்தோட பணத்தை கேட்குறதுன்னு சொல்லிட்டு எங்கள் கையில் இருந்த காசு, அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் கடனை வாங்கி அவ்வளோ பணத்தை கட்டி உன்னை வந்து அவங்க எல்லாம் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணியிருந்துருப்பாங்க, எல்லாரையும் அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு அனுப்பிவிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புனா, இப்போ நான் ஏன்டா யாரை கேட்டு பணம் கொடுத்தேன் நான் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்டா நீ எல்லாம் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்துறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து ஒரு பக்கம் முடிவே பண்ணிட்டாரு, நம்ம வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும், பணத்தை இவங்கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கும் வேறு வழி இல்லை, பணத்தை வாங்கினா தான் அவராலையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில தான் முத்துவும் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பணத்தை கேட்ட உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன நீ ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே இப்படி பணத்தெல்லாம் கேட்டு பங்கு கணக்கு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரோகிணியும் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு பக்கம் சரி ஓகே, வேறு வழியே கிடையாது, பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ரோகிணி வந்து இங்கே பாருங்கள், பில்லை கொடுங்க, நான் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ உடனே உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு பக்கம் ரோகிணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து ஹெல்ப் வாங்குகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி எபிசோடில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மனோஜ் வந்து ஃபைனலாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அண்ணாமலை நீ பணம் கொடுத்து தான் ஆகணும், அவன் உனக்காக தான் செலவு பண்ணியிருக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு, ஸோ நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ மனோஜுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது,
அவர் பணம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரோகிணியும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.